சினிமா விருதுகள் எல்லாம் போய் கொடுக்குறதுக்கு உதயநிதி போகிறார். சினிமா விழாக்களில் கலந்துக்க மாட்டேன், நீங்கள் அங்கே போயிட்டு சினிமா விருதுகள்லாம் இவரே போய் கொடுக்குறாரு. அது என்ன சினிமா விருது? தமிழ்நாடு அரசாங்கம் சினிமா விருது எவனுக்கு கொடுத்தான்? நல்லா நடித்தவனுக்காக கொடுத்தாங்க. பாவிங்க இவங்க கட்சிக்காரன் வேண்டியவங்க, அது இது பண்ணவங்க குட்டிச்சவராக ஆகிவிட்டாங்க. அதுவும் 22 வரை தான் கொடுத்தாங்க. இன்னும் 3 வருஷம் அப்புறம் 2018 20 ஒரு 5-6 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. போட்டாங்க திமுகவில் உறுப்பினரா? அதில் திமுகவின் உறுப்பினர் ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம். அதில் சில பேர் ஸ்டாலின் அனுதாபியா? இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அனுதாபியா? ஆமாம்ட்டு அவனுக்கு விருது. ஸ்டாலின் அனுதாபி ஆமாம்ட்டு உதயநிதி அனுதாபி இல்லைன்னா விருது கிடையாது. கட்சியில் உறுப்பினரா? இப்படி பார்த்து சினிமாவையே நாசம் பண்ணி அந்த விருதை பூரா இவர் வச்சு கொடுக்குறான். யார்? உதயநிதியை கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கும்போது அவரே குழப்பத்தில் இருந்திருக்காரு. பாவன் என்ன சரியாக தூங்காமல் வந்துட்டாரா என்ன தெரியல. சிறந்த நடிகர் சூர்யா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போது நமது துணை முதலமைச்சர் விருது கொடுப்பாருன்னாங்க. விருது கொடுத்தவன் ஏஆர் ரகுமான் விருதை கொடுத்துட்டான். அதை ஒரு பார்க்கணும்ல, எவன் கொடுத்தானோ. இவரும் பார்க்கலை. பார்த்தாரு, அவர் புரியலை. ஏஆர் ரகுமான் விருதை போய் சூர்யாவை கொடுத்துட்டாங்க. சூர்யா வாங்கிட்டு போயிட்டார். விழா மேடையில் சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவுக்கு விருது கொடுப்பதாக அறிவிப்பாளர் கூறியதும் சூர்யா மேடைக்கு சென்றார். ஆனால் மேடையில் அவரிடம் ஏஆர் ரஹ்மானுக்கான சிறந்த இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டது. இதனை அறிந்த சூர்யா அந்த விருதை மறைத்து வைத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு சொல்லி சிறந்த நடிகர் விருதை கொடுத்துட்டாங்க. அவரும் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறமா சூர்யா கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ. என்னடா நமக்கு போய் சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நடிகர் இல்லை. அவர் ஏஆர் ரஹ்மான் ஃபோட்டோ பார்த்த உடனே தான் அவருக்கு புரியுது. உடனே இங்கேருந்து அவர் சீட்டுக்கு போனார். சார் ரஹ்மான் சார், உங்கள் ஃபோட்டோ போட்டு எனக்கு சிறந்த இசையமைப்பாளர்னு கொடுத்துருக்காங்க சார். நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் நான் எங்கே இசையமைச்சேன்? அப்போ அவர் சொன்னார், ஆமாம் எனக்கும் சிறந்த நடிகர்னு தான் விருது கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுவும் சினிமாவில் நடிச்சிங்களா? இல்லையே, உங்கள் ஃபோட்டோ போட்டுருக்கு. சரி வெளியில் சொன்னாங்க, நம்ம 2 பேருமே விருதை மாற்றிக்கோன்னா அவங்க 2 பேரும் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆக விருது கொடுக்குறத கூட தெளிவில்லாமல் கொடுத்துருக்காரு.